நான் மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்கணும். அத வச்சு நீ அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இத பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? You just get out. பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. விஷால் வேணாம் ப்ளீஸ். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. நான் பண்ணது எல்லாமே உங்களை ஹர்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுது. அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணனும் நான் நினைக்கவே இல்ல. என்ன நம்புங்க விஷால். இங்க நடக்கிற இந்த மியூசிக் காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சுதான் நான் உங்களை என் கூட இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹனிமூனுக்காகலாம் ஒண்ணும் இல்ல. இது உங்க கரியருக்காக. உங்க ட்ரீம் நிஜமாகணும்னு ஆசைப்பட்ட விஷால். அத புரிஞ்சுக்கோங்க விஷால். நான் என்ன குழந்தையா? இப்படிலாம் பண்ணா நீ பெரிய நல்லவன் நினைச்சு நான் மனசு மாறிடுவனா? என் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் என்னால மியூசிக் பக்கமே போக முடியாது. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க விஷால். என் மேல இருக்கிற கோவத்தை நீங்க எதுக்கு மியூசிக் மேல காட்டுறீங்க? காம்படிஷன்ல கலந்துக்கோங்க. ஏய் ஏய், திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன மிருகமாக்கிட்டு இருக்காத. எனக்கு பிடிச்ச மியூசிக்கை என்னால பண்ணவே முடியல. என் தலை முழுக்க நீ பண்ண துரோகத்தா எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நீ எனக்கு எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணி இப்படி ஏற்காடு வரைக்கும் என்ன பொம்மை மாதிரி வர வச்சிருப்ப. ஏய், மியூசிக்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கும் மியூசிக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது என் லைஃப், என் பேஷன். நீலாம் ஒரு ஆளு, நீ சொல்லி உன் ஏற்பாடுல நான் அந்த மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்கணுமா? என்ன கிரெடிட் எடுக்கிறதுக்கு நீ யாரு? ஏய், நான் உனக்கு கீ கொடுத்து ஆடுற பொம்மை கிடையாது, புரியுதா? விஷால், உங்களுக்கும் மியூசிக்குக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷனை நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. நடுவுல நீங்க விலகி இருக்கீங்க, வேணாமே போய் பாடுங்கன்னு தான் நான் சொல்றேன். இதுல எனக்கு எந்த கிரெடிட்டும் வேண்டாம். நீங்க ஜெயிச்சா மட்டும் அதுவே எனக்கு போதும். உன் ஏற்பாடுல நான் பாடணும், அதுல நான் ஜெயிக்கணும். எனக்கு அது தேவையில்ல. ஆமா, நீ யாரடி அதுக்கு? ஏய், நீ என் லைஃப்ல இருக்கிற வரைக்கும் நான் சத்தியமா பாட மாட்டேன். அப்போ நான் உங்க லைஃப்ல இல்லன்னா நீங்க மறுபடியும் பாடுவீங்க, அப்படிதானே? ஆமா ஆமான்னு சொன்னா என் லைஃபை விட்டு போயிடுவியா? சொல்லு சொல்லு, போயிடுவியா? ஏய், நீ மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா பாடுவேன். விஷால், இப்ப சொல்றேன், நீங்க இந்த காம்படிஷன்ல பாடி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் உங்க லைஃபை விட்டு போயிடுவேன். ஏய், நீ சீரியஸா தான் சொல்றியா? ஆமா. அப்ப ப்ராமிஸ் பண்ணு. பண்ணு. ப்ராமிஸ். நான் உங்க லைஃபை விட்டு போயிடுறேன். அப்போ ஓகே. நாளைக்கு நடக்க போற மியூசிக் காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்? நீ என் லைஃபை விட்டு போறேன்னு சொன்னல, அத செஞ்சுக்காமி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்பவே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு, நான் உன்னை நம்புறேன். டிவோர்ஸ் இப்பவே எப்படி போட முடியும்? விஷால், நீங்க ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல வின் பண்ணுங்க. நான் சென்னை போனதும் நீங்க சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன். ஓகேயா? ஐயோ, உன்னை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். இவ்ளோ பேசிட்டு அப்புறமா காம்படிஷன்ல உன்னை கலந்துக்க வைக்க தான் போய் சொன்னேன்னு சொல்லி ஈஸியா மாத்திடுவேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ லாயர் சார், நான் விஷால் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். என்னோட டிவோர்ஸ் பத்தி உங்ககிட்ட ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னீங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். சார், ரொம்ப தேங்க்ஸ். அந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் மெயில் பண்ண முடியுமா? உடனே அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ.
என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட இப்போ சைன் வாங்கிட்டு சொல்றேன், நீங்க உடனே ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க சைன் பண்ண டாக்குமெண்டோட வாங்க, பாத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஓகே. எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நான் உங்களுக்கு அனுப்புற அதை பிரிண்ட் அவுட் எடுத்து தர முடியுமா? ஓகே சார், நீங்க இந்த நம்பருக்கு அனுப்புங்க, நான் அதை எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்து தரேன். ஓகே. சார் ஒரு நிமிஷம் சார். ஓகே. இந்தாங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. விஷால், என்னது இது? டைவர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்தாம்மா, இது உங்க என்ட்ரி. தேங்க்யூ சார். 10 மணிக்கு வந்துடணும். ஓகே சார். போங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க விஷால். விடு. சார், நான் சென்னையில ரெஜிஸ்டர் பண்ணினேன், கையெழுத்து போட வந்திருக்காரு. ஏமா, நான் தானம்மா உன்னை வர சொல்லியிருந்தேன். மூச்சுக்கு 300 தடவை வீடியோ கால் பண்ணிய, மறந்துட்டியா? சார், விசாலுங்கிறது நீங்க தானே? வந்து கையெழுத்து போடுங்க. நீங்க மட்டும் இங்க வராம லேட் பண்ணிருந்தீங்கன்னா நானே நேரடியா நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பேன். அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார் என்ன உங்க வைஃப். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க சார். எங்க சார் சைன் பண்ணோம்? கொடுங்க. இந்தாங்க சார், இங்க கையெழுத்து போடுங்க. இங்க போட்டு கொடுத்துட்டு உங்க ஐடி